ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எறாவை வச்சு ஒரு ட்ரை கிரேவி ஒன்று பண்ணலாம். எறா சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. இது கூட ஒரு அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் தவா வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் இல்லை நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த எறாவை நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் இல்லை ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது நம்ம வீட்டில் விளைஞ்ச மிளகா. இதை 2ஆ கிள்ளி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. எறா வேக ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம தக்காளியே சேர்க்கல, ஜஸ்ட் ஒரு ட்ரை கிரேவி மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா ரச சாதத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சுட்டு அப்படியே தவாலே விட்டுடாதீங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இல்லைனா இந்த தவாலியே இந்த சூட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.